ஹதரத் இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிப்பாங்க, லா ததீமுன் நظர இலல் மஜ்தூமீன், உங்களது பார்வைகளை நீட்டிக்கொண்டே இருக்காதீர்கள். லா ததீமுன் நظர, உங்களது பார்வைகளை நீட்டிக்கொண்டே இருக்காதீர்கள். யாரை பார்த்து? இலல் மஜ்தூமீன், உடல் உறுப்புகள் சூம்பி போனவர்கள், பாதிப்படைந்தவர்களை பார்த்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. காரணம் அது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். எல்லோருக்கும் எல்லாம் சரியாக இருக்கின்றது, ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் உறுப்புகளை குறைய வச்சிடறான். நாம் எதுவும் செய்யல, பார்க்க தான் செய்கிறோம். பார்த்தோம், பார்வை மறுபக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். ததீமுன் நவர், தொடர்ந்து பார்க்காதீங்க, அந்த பார்வை நீட்டிக்காதீங்க. அப்படி நீட்டிப்பது அவர்களுக்கு வேதனை கொடுக்கும். பாரு, நம்ம ஒரு மாதிரி இருக்க போது தான் அப்படி பார்க்குறாங்க, நம்ம கிட்ட குறை இருக்க போது தான் இப்படி பார்க்குறாங்க. அவர்களுக்கு ஒரு மனக்குமரனை உருவாக்கும். அந்த செயலை நீங்க செய்யாதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மார்க்கம் எந்த இடத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் பிறர்களை ஏளனமாக பார்ப்பதற்கோ மதிப்பதற்கோ இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு அனுமதி தரவில்லை. மாறாக பிறர்களை எந்த ரீதியிலும் காயப்படுத்தாத, நமது சொல்லாலோ செயலாலோ பார்வையினாலோ எந்த ரீதியிலும் பிறரை காயப்படுத்தாத, பிறருக்கு சிரமம் தராத ஒரு வாழ்க்கை வாழ்வதை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த வாழ்க்கை தான் ஏற்றமான வாழ்க்கையாக, அந்த வாழ்க்கையை தான் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய வாழ்க்கையாக வரலாறுகள் முழுக்க நமக்கு எடுத்து சொல்லி தரப்படுகின்றது.